சுத்தநாமப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற உங்கள் அனைவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளா மட்டும் போக மட்டும் உங்களை ஆஸ்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைபடுவதாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் அநேக சத்தியங்கள் அறிந்திருக்குது. எப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா நம்ம எல்லா காரியத்தையும் குறித்து அறிந்து கொள்வோம். சில பேர் வேலை ஸ்தலத்தில் வேலையை குறித்து அறிந்து கொள்வார்கள். சில பேர் தன்னுடைய மனைவியை குறித்து அறிஞ்சிருப்பாங்க. சில பேர் தன்னுடைய நண்பர்களை குறித்து அறிஞ்சிருப்பாங்க. சில பேர் உற்றார் உறவினர்கள் குறித்து அறிஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு இதை பிடிக்கும், இவங்க இதை செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்குன்றது அதை குறித்து அறிஞ்சு வச்சிருப்பார்கள். ஆனால் தேவனை அறிந்து கொள்வது எப்படி? தேவன் தன்னோடு பேசும் பொழுது நீ இதை செய், இதை செய்யாதன்னு ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சில பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டேன், அதனால் நான் இப்படி கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மகளை எனக்கு திருமணம் வேண்டானார், ஆனால் நான் கல்யாணம் பண்ணோன்னே இவரால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன், வேதனைப்படுறேன். இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். இப்படி நீங்கள் சொல்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சோகம், பிரிவினை, வேதனைகள் காணப்படுதுன்னா, நீங்கள் தேவனை அறிஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால பிசாசுன்னு உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். அது மட்டும் இல்லை, உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறான். நீங்கள் எதற்காக இந்த பூமியில் பிறந்தன்ற அளவுக்கு உங்களுக்கு வேதனையும் துன்பத்தையும் உண்டு பண்ணுகிறான். இது பிசாசின் கிரியில் ஒரு அங்கமாய் காணப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.